எப்பவும் முக்கியமான நேரங்கள்ல நண்பர்கள் சொல்ற வார்த்தை ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு எங்க காலேஜ்ல நடந்த ஒரு கதை இல்ல, ஒரு ரியலான சம்பவத்தை பத்தி தான் சொல்ல போறேன். காசு கறக்கிற சம்பவத்தை மறக்காம ஃபுல்லா பார்க்கணும். இந்த லோலாயத்தனம் பண்ணிட்டு கூடாது. ஆரம்பிக்கலாமா? எப்பயும் வழக்கமா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் அது இதுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. கல்ச்சுரல் ஃபண்டுன்னு சொல்லி அது ஒரு 500 ரூபா வாங்குவாங்க. அதை நாங்க இன்ன வரையும் தரவே இல்லை. அத ஒரு வருஷமா கேக்குறானுங்க கேட்டுட்டே இருக்கானுங்க, விட மாட்டேங்கிறானுங்க. நேத்து கிளாஸ்ல வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி 500 ரூபா கொடுக்காதவன் எந்திரிங்க அப்படின்னு. நாங்களும் ஒரு 10 பேர் எந்திரிச்சு நின்னோம். அதுல ஒருத்தன் சிரிச்சுட்டான். என்னடா காசை கேட்டா சிரிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இழுத்துட்டு போறாரு டாப் ரூமுக்கு. பெரிய பெரிய ஸ்டாஃப் ரூம்ல வந்து கேட்டா மட்டும் கொடுத்துருவோமா? போய் ஸ்டாஃப் ரூம்ல கேக்குறாரு, காசு எப்ப தருவீங்க அப்படின்னு. இவ்வளவு நேரம் எனக்கு அந்த விஷயமே தெரியாது. இந்த 500 ரூபாய் எதுக்கு கொடுக்குறோங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஒரு மைண்ட் தெரியாது எனக்கு. ஆனா அந்த கல்ச்சரல் நடுவுல எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா டீ போண்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்குதான் வாங்கியிருக்காங்க. ஆனா நான் இன்ன வரையும் ஒரு டீ குடிச்சது இல்ல, ஒரு போண்டா தின்னது இல்ல. பிஸ்கட் கொடுக்குறாங்க. அது என்ன சொல்றான், முன்னாலாம் போண்டா தான் சார் போட்டுக்கிட்டு இருந்தோம், காசு பத்துல அதான் பிஸ்கட்டுக்கு மாறிட்டோம் அப்படிங்கிறாரு. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். இவ்வளவு நாளா தெரியவே இல்லை. தெரிஞ்சிருந்தது நம்மளும் சரி, கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க, எப்படி போய் கேட்டு வாங்குறது, ஒரு ஆக்வர்டா இருக்கும். எப்படி வாங்குறது, போயிட்டு டீ எல்லாம் கப்பலை பிடிச்சு அதை குடிச்சு நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரெண்டு அப்படியே கரெக்ட் பண்ணி வாங்கிக்கிறது. இது எனக்கு தெரியல இவ்வளவு நாளா. இப்போ தெரிஞ்சவனா தெரியும். ஐயோ, ஆனா நான் அந்த 500 ரூபா காசுல ஒரு டீ கூட குடிச்சது இல்லை. இப்ப தெரிஞ்சிச்சுல, இனிமே விடுவோம்னா உண்டான காலி பண்ணாம விட மாட்டேன். பிஸ்கட்டு பாக்கெட்ல எல்லாம் நம்மளுக்குதான். 500 ரூபாய்க்கு எப்படி ஒரு டீ 12 ரூபா நான் டீ குடிக்க போறேன். ஃபங்க்ஷனு ஒரு வருஷத்துக்கே ஒரு 4-5 டீ தான் குடிக்க போறேன். இதுக்கு 500 ரூபா எங்க கணக்கு போட்டா இடிக்குது. இப்படி கொள்ள அடிக்கிறீங்க. இதுல அந்த பீஸ் இந்த பீஸ் செம்மு அது இது லொட்டு ருசுக்கு பீஸ் வாங்கி நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற போய் நிக்கிறோம். நின்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, என்ன தம்பி காசை கொடுக்கல நீங்களாம், எப்ப கொடுப்பீங்க, இப்படி திமுறா எப்ப கொடுப்பீங்க இப்படிங்கிறான். நாங்களா கொடுப்போம், கேட்டா கொடுத்துருவோமா? மிரட்டி கேக்குறாங்க. இன்னொரு சார் கூப்பிட்டு அவரு பாருங்க கெஞ்சிட்டு இருக்காரு, தம்பி இவ்வளவு டீக்கு செலவாகும் தம்பி, இவ்வளவு காஃபி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறீங்க, போண்டா பஜ்ஜின்னு போடுறோம், ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடு எவ்வளவு வருதுன்னு. ஆனா கணக்கு போட்டா அவ்வளவு வராது, நீங்க கமிஷன் அடிக்கிறாங்க. நான் சொல்ல சபாஷ். ஒருத்தன் ஒரு ஊரை ஏமாத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமாத்தினதை இப்பதான்டா பாக்குறேன். இந்த 500 ரூபா போன வருஷத்துக்கு கொடுக்கவே இல்லை நாங்க, இந்த வருஷத்துக்கு அது அந்த காசு சேர்த்து கொடுக்கணுமா? 1000 ரூபாயா? என்ன தம்பி நீங்க, நாங்க 500 ரூபாய் கொடுக்க மாட்டோம், நீ 1000 ரூபா நீ கேட்கிறேன் கொடுத்தாகணும். பேப்பர்ல கை வச்சிருவான். காசுன்னு என்னடா மரத்துல காய்க்குது, அப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்க போட்டு போடுங்கண்ணா, அதை போடுங்கண்ணா, இங்க போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி காலேஜ் செலவாகும், அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னென்ன செலவாகுது, எதுக்கெல்லாம் கமிஷன் போடுறாங்க அப்படிலாம் சொல்லுங்க. நீங்க என்ன காலேஜ்னு சொல்லிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க, லைக்கை போட்டு விட்டு போ. சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம்.